ஒரு முக்கிய செய்தி. கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான நில ஒதுக்கீட்டு அனுமதி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் பணி திட்டத்திற்கான பரப்பிற்கான ஒதுக்கீட்டு ஆணையை மேலும் ஓராண்டு நீடித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. காலாவதி ஆகும் கடைசி நாளிலிருந்து மேலும் ஓராண்டுக்கு ஒதுக்கீட்டுக்கு ஆணை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை மீண்டும் கையில் எடுக்கக்கூடிய மத்திய அரசின் IRIL நிறுவனம் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்திற்கான விண்ணப்பத்தை மீண்டும் பரிசீலனை செய்து அனுமதி அளிக்க பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு IREL நிறுவனம் கடிதம் எழுதியிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு இது தொடர்பாக ஒரு கடிதமை எழுதியிருந்தது. 2020ஆம் ஆண்டு இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு இதற்கான அரசுதலை வெளியிட்டது. 5 ஆண்டுக்கு நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த நிலத்திற்கான கால அவகாசம் முடிவடைந்த இருந்த நிலையில் நீட்டிக்க கேட்க கோரி கடந்த ஜனவரி மாதம் அந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின்னர் தமிழ்நாடு அரசின் கனிமவள இயக்குனர் ஓராண்டு நீட்டிக்கலாம் என தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்த நிலையில் தற்போது மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. ஒரு முக்கிய செய்தி. கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான நில ஒதுக்கீட்டு அனுமதி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் பணி திட்டத்திற்கான பரப்பிற்கான ஒதுக்கீட்டு ஆணையை மேலும் ஓராண்டு நீடித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. காலாவதி ஆகும் கடைசி நாளிலிருந்து மேலும் ஓராண்டுக்கு ஒதுக்கீட்டுக்கு ஆணை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை மீண்டும் கையில் எடுக்கக்கூடிய மத்திய அரசின் IRIL நிறுவனம் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்திற்கான விண்ணப்பத்தை மீண்டும் பரிசீலனை செய்து அனுமதி அளிக்க பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு IREL நிறுவனம் கடிதம் எழுதியிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு இது தொடர்பாக ஒரு கடிதமை எழுதியிருந்தது. 2020ஆம் ஆண்டு இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு இதற்கான அரசுதலை வெளியிட்டது. 5 ஆண்டுக்கு நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த நிலத்திற்கான கால அவகாசம் முடிவடைந்த இருந்த நிலையில் நீட்டிக்க கேட்க கோரி கடந்த ஜனவரி மாதம் அந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின்னர் தமிழ்நாடு அரசின் கனிமவள இயக்குனர் ஓராண்டு நீட்டிக்கலாம் என தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்த நிலையில் தற்போது மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.